வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன மூவி தான் நீங்க சொல்றீங்க? 2023 ஹாலிடேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குன ஒரு மூவின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலி வரைக்கும் ரொம்ப அழகா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்த படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்துல லீட் ரோலா சந்தானம் அவர்கள் பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி இதுல ரொம்ப பெரிய ஒரு காமெடி காஸ்டே இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரோட காமெடிஸ் இந்த படத்துல ரொம்ப அழகா ஒர்க் ஆச்சு. அதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு கம்பேக்கா இருந்ததுன்னே சொல்லலாம் சந்தானம் அவர்களுக்கு. தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த லீடிங் காமெடியனா இருந்தவர் சந்தானம். இல்ல நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் அவரோட படங்கள் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நான் லீட் ரோல்ஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. இவர் லீட் ரோல்ஸா பண்ண படம் எதுவுமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல பேசப்படுற படமாவும் இல்ல ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்த மூவியா இல்ல. இதை தவிர டிடி ரிட்டர்ன்ஸ் இவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். அது எதனால ஒரு ஆக்டராகவே இதுல ரொம்ப அவர் இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி லைனா இருக்கட்டும் எல்லாமே புதுசா இருந்தது. இது ஒரு கேமிங் மூவியாவும் இருந்தது. ரொம்ப மிஸ்டீரியஸா இது பண்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த படமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு தேர்ட் பார்ட்ன்னு சொல்லலாம். திலீப் 1ன்னு ஆரம்பிச்ச படம் 2 வந்தது, 3 வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. இதை தொடர்ந்து இதோட கண்டினியூஷன் டிடி ரிட்டர்ன்ஸ் வந்தது. இப்போ இந்த படத்தை தொடர்ந்து டிடி ரிட்டர்ன்ஸ் சீக்வல்னு ஒரு படம் வரப்போகுது. இதுவுமே டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குமா, அதே மாதிரி ஃபன் ஃபேக்டரா இருக்குமா? இல்லை ரொம்ப நாளா நம்ம தமிழ் சினிமால நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஃபிலிம்ஸாவே வந்துட்டு இருக்கு. இவரோட ஒரு படம் வந்தா ரொம்ப கமர்ஷியலா இருக்கும், ஃபேமிலியை போய் என்ஜாய் பண்ணலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சந்தானம் அவர்கள் நிறைய விஷயங்கள் இந்த காமெடி இதுவாக நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய தமிழ் லீட் ஆக்டர்ஸ்க்கே வந்து இது ஒரு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லலாம். ஆர்யா அவர்களா இருக்கட்டும், விஷால் அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சந்தானம் அவர்களோட காமெடி டிபெண்ட் பண்ணியே மூவி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் சந்தானம் இல்லைன்றதால மூவி பண்ண முடியல. இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ இதை தொடர்ந்து இப்போ என்ன வந்திருக்குன்னா, ஆர்யா அவர்கள் தான் டிடி ரிட்டர்ன் சீக்வல்ல ப்ரொடியூஸ் பண்ண போறதா வருது. என்னடா இவர் கூட காமெடியெல்லாம் பண்ண ஒருத்தரை இவரே ப்ரொடியூஸ் பண்றாரா? சார்பாட்டா படம்க்கு அப்புறம் ஆர்யா அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹிட் மூவி எதுவுமே வரல. இதுக்கு முன்னாடியுமே சார்பாட்டா தான் இவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹிட்ன்னு சொல்லலாம். இதை தாண்டி இவருக்கு ரொம்ப பெரிய படங்கள் எதுவுமே வரல. இதெல்லாம் சந்தானம் அவர்களாலதான். இவங்க இவரோட இது காமெடி இல்லாதனால இவர்கள் படம்லாம் ஓடல. நிறைய விஷயங்கள் வந்தது. இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி ஆர்யா அவர்களே ப்ரொடியூஸ் பண்றாரு டிடி ரிட்டர்ன் சீக்வல. இது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட்னே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட பூஜை நடந்துருச்சு. கூடிய விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நான் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.